இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு மனிதர்களோட நம்பிக்கைகள், அவங்களுடைய உளவியல், அப்புறம் ஈகோ. இது எல்லாம் நாம எப்படி பார்க்குறோங்கிற அடிப்படையையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். உங்களை இந்த ஆழமான தேடலுக்கு நான் ரொம்ப உற்சாகமாக வரவேற்கிறேன். ஆமா, இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல் என்னன்னா, அன்சாரி ராஜா அவங்க எழுதிய ஏகத்துவம் வியஸ் இணை வைத்தல் அப்படிங்கிற ஒரு புத்தகம். கரெக்ட். ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவரா இருக்கலாம், அல்லது எந்த நம்பிக்கையும் இல்லாதவரா கூட இருக்கலாம். அது இங்க விஷயமே கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஆனா மனிதகுல வரலாற்றுல கடவுள் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் எப்படி மெல்ல மெல்ல உருமாறுச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான். மனிதர்களோட மனம் எப்படி தங்கள அறியாமலேயே தங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கைகள்ல பல கலப்படங்கள செஞ்சுக்கிட்டது அப்படிங்கிற அந்த உளவியல புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்முடைய இந்த தேடலோட முக்கிய நோக்கம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எப்படி சுவாரஸ்யமா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, நாம பல நேரங்கள்ல ரொம்பவும் பகுத்தறிவோட ரொம்ப தெளிவா இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா எப்படி சில நுணுக்கமான உளவியல் தவறுகளுக்குள்ள விழுகுறோம் அப்படிங்கறத இந்த சோர்ஸ் ரொம்ப ஆழமா பிரிச்சு காட்டுது. சரியா சொன்னீங்க. இத ஒரு பெரிய பிக்சர்ல, அதாவது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, இந்த சோஸ் வெறுமனே ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தோட சட்டதிட்டங்கள மட்டும் பேசல. ஆமா, பேசல. மனித மனத்தோட பலவீனங்களை அலசுற ஒரு மிகச்சிறந்த உளவியல் தேடலாவே இதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா மனிதன் எப்போதுமே தனக்கு ஒரு பாதுகாப்பை தேடிக்கிட்டே இருக்கான் இல்லையா? ஆமா, எப்போதுமே ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. தனக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் சக்தியை சார்ந்து நிக்கணும்னு அவனோட மூளை டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அந்த தேடல்ல அவன் எப்படி தடமாறுறான், அந்த தடமாற்றம் எப்படி சமுதாயத்துல ஒரு நம்பிக்கையை ஆழமா வேரூன்றுகிறது அப்படிங்கறத புரிஞ்சிக்க இந்த தகவல்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பாவே இருக்கு. அப்போ நாம இதோட அடிப்படையிலிருந்தே ஆரம்பிப்போம். ஏகத்துவம், அதாவது இஸ்லாமிய கலை சொல்லுல தௌஹீத் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அப்படின்னா நம்மள படைச்சு பாதுகாக்கிற அந்த படைத்தவன் ஒருவன் மட்டுமே. அவனுக்கு நிகராகவோ இணையாகவோ வேற எந்த ஒரு நபரும் கிடையாது, எந்த ஒரு பொருளும் கிடையாது அப்படிங்கிற ரொம்ப உறுதியான ஒரு நம்பிக்கை. இதுக்கு நேர்மாறானது தான் இணை வைத்தல், அதாவது ஷிர்க் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல இணை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஜோடி அல்லது சமம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? கரெக்ட். அந்த வகையில தனித்த இணையற்ற ஒரு இறைவனுக்கு வேறொருவரையோ அல்லது வேறொரு பொருளையோ ஜோடியாகவோ சமமாகவோ ஆக்குறது தான் இந்த இணை வைத்தல். போது எனக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு ஆஹா தருணம் வந்துச்சு. பொதுவா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? ஆதிகால மனிதன் இடிய பார்த்து பயந்தான், மழைய பார்த்து பயந்தான், நெருப்ப பார்த்து பயந்தான் அப்படின்னு தானே? ஆமா, அதுதான். அதனால அந்த இயற்கைக்கு பயந்து ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு கடவுளை உருவாக்கி கும்பிடத் தொடங்கினான். மனிதனுக்கு அறிவு முதிர்ச்சி அடைஞ்ச பிறகுதான் அவன் ஒரே கடவுள் அப்படிங்கிற கொள்கைக்கே வந்தான் அப்படின்னு தான் நாம பல இடங்கள்ல படிச்சிருப்போம். அதுதான் பொதுவான ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஆனா இஸ்லாமிய வரலாற்று பதிவுகள் இதுக்கு நேர்மாறான ஒரு பார்வையை முன்வைக்கின்றன. இந்த சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, முதல் மனிதரான ஆதாம் முதல் நூஹ் நபியோட காலம் வரை, அதாவது சுமார் 10 தலைமுறைகளுக்கு உலகத்துல எந்த சிலையும் கிடையாது, பல தெய்வ வழிபாடும் கிடையாது. இது ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். ஏகத்துவம் அப்படிங்கிற ஒரே ஒரு இறைவனை வணங்குற முறை மட்டுமே இருந்துச்சு அப்படிங்கிற தகவலை இது முன்வைக்குது. இது வரலாற்று ரீதியா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ உங்களுக்கும் இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் இயற்கையாவே ஒரு கேள்வி வரும். 10 தலைமுறைகளா ஒரே கடவுள் கொள்கை இருந்திருக்குன்னா அப்புறம் எப்படி இந்த சிலைகள்லாம் உருவாச்சு? அந்த தூய ஏகத்துவம் எப்படி மாறுச்சு? இதுக்கு இந்த சோர்ஸ்ல ஒரு விளக்கமான வரலாறு இருக்கு. நூஹ் நபியோட காலத்துல ஒத், ஸ்வா, யகுத், யவூக், நஸ்ரு அப்படின்னு 5 மிகச்சிறந்த நல்ல மனிதர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க இறந்து போனப்போ மக்கள் அவங்க மேல வச்சிருந்த அதீத பாசத்தாலையும் பிரிஞ்ச துக்கத்தாலையும் அவங்களோட நினைவா, அதாவது ஒரு ரெமெம்பரன்ஸுக்காக அவங்களோட உருவங்களை சிலைகளா செதுக்குனாங்க. இங்க நாம ரொம்ப கவனமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த மக்கள் அந்த சிலைகளை வணங்கல. ஆமா, வணங்கல. இந்த நல்லவங்கள பார்த்தா நமக்கு இறைவனோட சிந்தனை வரும், நாமளும் நல்லபடியா வாழலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணத்துல தான் அதை செஞ்சாங்க. அதாவது நம்ம வீடுகள்ல
நமக்கு பிடிச்சவங்களோட போட்டோக்களை மாட்டி வைக்கிற மாதிரி ஒரு அன்பான நினைவா மட்டும்தான் அது ஆரம்பிச்சிருக்கு. அப்ப பிரச்சனை அடுத்த தலைமுறையில தான் வந்திருக்கு இல்லையா? கண்டிப்பா. அந்த முதல் தலைமுறை மக்கள் அழிஞ்சு அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்தப்போ அந்த சிலைகளோட உண்மையான பின்னணி மறைக்கப்பட்டுடுச்சு. அந்த இடத்துல தான் மனித மனத்தோட பலவீனத்தை பயன்படுத்தி ஷைத்தான் அவங்கள ஏமாத்துறான் அப்படின்னு இந்த நூல் விவரிக்குது. உங்க முன்னோர்கள் இந்த சிலைகளைத்தான் தெய்வங்களா வணங்குனாங்க, இவங்க மூலமா தான் உங்களுக்கு மழை பெஞ்சது, விவசாயம் செழிச்சது அப்படின்னு அவங்கள நம்ப வச்சு சிலை வழிபாட்ட, அதாவது உலகத்தோட முதல் இழைவைப்ப தொடங்கி வச்சான் அப்படிங்கிற கோணத்தை இது பதிவு செய்யுது. ஆமா, இது எப்படி மெல்ல மெல்ல நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மனிதன் ஏன் இவ்வளவு சுலபமா இந்த இணைவைப்புக்குள்ள விழுந்தான்னு நம்ம யோசிக்கணும். இதுக்கு பின்னாடி 3 முக்கியமான உளவியல் காரணங்கள் இருக்குன்னு இந்த நூல் ஆழமா விளக்குது. அந்த முதல் காரணம் என்னன்னா, இயற்கை சீற்றங்கள் மற்றும் வறுமை மேல மனிதனுக்கு இருந்த ஆழமான பயம். தனக்கு வர்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு தனி சக்தி வேணும்னு மனிதம் உள்ள தேட ஆரம்பிச்சது. மழைக்கு ஒண்ணு, காத்துக்கு ஒண்ணுன்னு பொறுப்புகளை பிரிச்சு கொடுக்கிற ஒரு மனநிலை. அந்த 2வது காரணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது குற்ற உணர்ச்சியால வர்ற ஒரு விஷயம். நான் ஒரு சாதாரண மனிதன், நான் நிறைய தப்பு செஞ்சிருக்கேன், பாவியா இருக்கேன், அதனால என்னால நேரடியா அந்த புனிதமான கடவுள்கிட்ட போய் எதையும் கேட்க முடியாது அப்படிங்கிற மனநிலை. எனக்கும் கடவுளுக்கும் நடுவுல ஒரு இடைத்தரகர், அதாவது ஒரு இன்டர்மீடியரி தேவை அப்படிங்கிற ஒரு நினைப்பு. தனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சு தமக்காக பேசுறதுக்கு ஒருத்தரை தேடுற அந்த மனித இயல்பு தான் 2வது காரணம். சக்தியை நம்புறதை விட தன்னோட கண்களால பார்த்து கைகளால தொட்டு ஒரு குறிப்பிட்ட உருவத்துக்கு முன்னாடி நின்னு வணங்கணும்னு மனித மனம் விரும்புச்சு. இந்த 3 உளவியல் பலவீனங்களால தான் தூய ஏகத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா இணைவைப்பா உருமாறுச்சுன்னு இந்த சோர்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லுது. இப்போ அந்த சிலைகள், அந்த பழங்காலத்து மனநிலை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமா, இதெல்லாம் பழைய காலத்து விஷயங்கள். இந்த இணைவைப்புல் அப்படிங்கிறது ஏதோ அந்த பழங்காலத்து மனிதர்கள் சிலைகளை செதுக்குனதோட முடிஞ்சு போன விஷயம் கிடையாது. அது காலப்போக்குல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு நம்மளோட அன்றாட வாழ்வுல எப்படி பல முகமூடிகளை போட்டுக்கிட்டு ஊடுருவி இருக்கு அப்படிங்கறத இந்த சோர்ஸ் ரொம்ப நுணுக்கமா 3 வகைகளை பிரிச்சு காட்டுது. இத நாம கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். முதல் வகை ஷிர்க் ஜலி, அதாவது வெளிப்படையான இணைவைப்பு. இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒண்ணுதான். நேரடியாக சிலைகளை வணங்குறது, இறந்து போனவங்க கிட்ட போயிட்டு என் குறைய தீர்த்து வைங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்யறது, அல்லது ஜோதிடம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, இப்படி இறைவனுக்கு மட்டுமே உரித்தான சக்திய மற்றவர்களுக்கு கொடுக்கறது. இஸ்லாமிய நம்பிக்கையின்படி பாத்தீங்கன்னா, இந்த வெளிப்படையான இணைவைப்பு ஒருத்தரை மார்க்க வட்டத்தை விட்டே முற்றிலுமா வெளியேற்றிடும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிழையா கருதப்படுது. இது வெளிப்படையா தெரியறதுனால இதை ஈஸியா அடையாளப்படுத்திடலாம். ஆனா அடுத்த வர்ற அந்த 2வது வகை இருக்கே, அது ரொம்பவே அதிர்ச்சியான ஒண்ணு. கண்டிப்பா. அந்த 2வது வகைக்கு பேரு ஷிர்க் கபி, அதாவது மறைவான இணைவைப்பு. அரபு மொழியில இத ரியா அப்படின்னு சொல்றாங்க. இதோட நேரடி அர்த்தம் பகட்டு அல்லது ஷோயிங் ஆஃப். இத ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். இத ஒரு கரையானுக்கு, அதாவது டெர்மைட்டுக்கு ஒப்பிடலாம். ரொம்ப சரியான உதாரணம். ஒரு மரம் வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு ரொம்ப அழகா, பிரம்மாண்டமா, ஆரோக்கியமா தெரியும். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா கரையான் அரிச்சி அந்த மரத்தோட உள்ளீடே இல்லாம சக்கையா மாறி இருக்கும். அதுபோலதான் இந்த ரியா. இதை யோசிச்சு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும். ஆனா ஒரு சின்ன காத்தடிச்சா கூட அது மொத்தமா சாஞ்சிடும் இல்லையா? அதே மாதிரிதான் மனிதர்களோட செயல்களும் மாறுதுன்னு இந்த சோர்ஸ் விளக்குது. ஒரு மனிதன் ரொம்ப அழகா, ரொம்ப ஈடுபாட்டோட தொழுவான். ஆனா அவனுடைய உள்நோக்கம் இறைவன் தன்னை ஏத்துக்கணும் அப்படிங்கறதா இருக்காது. சுத்தி இருக்கிறவங்க என்ன பார்த்து வாவ் இவன் எவ்வளோ பயபக்தியானவன் அப்படின்னு புகழணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அல்லது நிறைய தர்மம் செய்வான், ஆனா ஊராரு தன்னை பெரிய வள்ளல் அப்படின்னு மெச்சிக்கணுங்கிற எதிர்பார்ப்பு அங்கே மறைஞ்சிருக்கும். சரியா புடிச்சிங்க. அவன் செய்யறது என்னவோ ரொம்ப நல்ல செயல்தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அந்த செயலோட நோக்கம் இறைவனுக்காக இல்லாம சுத்தி இருக்கிற மனிதர்களோட புகழ்ச்சிக்காக மாறிடுது. இந்த சின்ன எதிர்பார்ப்பு அந்த மனிதன் செய்யற அந்த குறிப்பிட்ட நற்செயலோட பலனை முற்றிலுமா அழிச்சிடும் அப்படின்னு மார்க்கம் ரொம்ப கடுமையா எச்சரிப்பதா இந்த நூல் சுட்டி காட்டுது. ஏன்னா நோக்கத்துல ஒரு கலப்படம் வந்துருது. இப்போ 3வது வகைக்கு வருவோம். உங்கள மாதிரி தான் நானும் இதை படிக்கும்போது நிஜமாவே உறைஞ்சு போயிட்டேன். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம அன்றாடம் கேஷுவலா பேசுற வார்த்தைகள்ல கூட எப்படி இந்த இணைவைப்பு ரொம்ப நுணுக்கமா ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? இந்த 3வது வகைக்கு பேரு ஷிர்க் அக்பா, அதாவது மிக மிக மறைவான இணை.
இது என்னன்னா, ஒரு காரியம் நடக்கிறதுக்கான காரணங்களை அந்த காரியத்தையே செஞ்சு முடிச்ச காரியகர்த்தாவா நினைச்சு முழுமையா நம்புறது. அதாவது மீன்ஸையே கிரியேட்டரா நினைக்கிறது. உதாரணத்துக்கு, ஒரு பெரிய விபத்துல இருந்து தப்பிச்சு நாம மருத்துவமனையில இருக்கோம்னு வச்சுப்போம். நாம என்ன சொல்லுவோம்? அப்பாடா, அந்த டாக்டர் மட்டும் சரியான நேரத்துல இல்லன்னா நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது நேத்து ராத்திரி எங்க வீட்ல வளர்க்குற நாய் குறைச்சதால தான் நாங்க திருடன் கிட்ட இருந்து தப்பிச்சோம் அப்படின்னு கேஷுவலா பேசுவோம். இன்னும் சாதாரணமாக, இந்த வேலை மட்டும் எனக்கு இல்லனா என் குடும்பம் இன்னைக்கு பட்டினிடா அப்படின்னு சொல்லுவோம். இத கேட்கும்போது இதுல என்ன தப்பு இருக்கு? உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி சொல்றதுதானே மனித இயல்பு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இந்த சோர்ஸ் ரொம்ப நுணுக்கமா ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுது. உயிரை காப்பாத்துறதும் பாதுகாக்கிறதும் உணவளிக்கிறதும் அந்த இறைவன் மட்டுமே. இது எல்லாமே இறைவன் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த வெறும் கருவிகள் மட்டுமே. ஆமா, இறைவன் அந்த மருத்துவர் மூலமா என்னை காப்பாத்தினா, அல்லது இறைவன் எனக்கு இந்த வேலையின் மூலமா உணவளிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறது தான் தூய ஏகத்துவம். அந்த கருவியையே கடவுளா நினைச்சு, டாக்டர் இல்லனா நான் இல்ல, வேலை இல்லனா நான் இல்ல அப்படின்னு அந்த மீன்ஸையே சோர்ஸா நம்புறது நம்மளோட ஏகத்துவ நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய மிக மிக மறைவான இணைவைப்பு அப்படின்னு இந்த நூல் சொல்லுது. அந்த ஃபைன் லைன், அதாவது நன்றி சொல்றதுக்கும் அவங்களையே கடவுளா ஆக்குறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை நாம நிறைய நேரங்கள்ல கவனிக்கிறதே இல்ல. அந்த மெல்லிய கோடு எவ்வளவு நுணுக்கமானது அப்படிங்கறத விளக்க இந்த சோர்ஸ்ல முகமது நபி அவங்க சொன்ன ஒரு ரொம்ப ஆழமான உவமைய கொடுத்திருக்காங்க. அந்த உவமை என்ன சொல்லுதுன்னா, ஒரு இருண்ட இரவில் ஒரு கருங்கற்பாறையின் மீது ஊர்ந்து செல்லும் கருப்பு எறும்பின் காலடி சத்தத்தை விட ஷிர்க் மிக மறைவானது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் அப்படி இதை கற்பனை செஞ்சு பாருங்க. இருட்டு சூழ்ந்த ஒரு ராத்திரி நேரம், அங்க ஒரு பெரிய கருப்பு பாறை இருக்கு. அந்த பாறை மேல ஒரு சின்ன கருப்பு எறும்பு ஊர்ந்து போய்கிட்டு இருக்கு. அந்த எறும்பு நடக்கிற சத்தம் உங்க காதுக்கு கேக்குமா? அந்த எறும்பு உங்க கண்ணுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியாது இல்லையா? அந்த அளவுக்கு மனிதனோட கண்களுக்கும் செவிகளுக்கும் எப்படி ஒரு விஷயம் புலப்படாம இருக்குமோ, அதே போல மனிதன் தனக்குள்ளேயே இருக்கிற ஈகோவையும் தற்காலிக பொருட்கள் மேல இருக்கிற அந்த அதீத சார்பு நிலையையும் கடவுளுக்கு நிகரா ஆக்கிக்கிறான் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியறதில்ல. அதுதான் இந்த ஓமையோட மிகப்பெரிய பலம். அவ்வளவு அமைதியா சத்தம் இல்லாம இந்த இணை வைப்பு மனித மனத்துக்குள்ள நுழையுது. சரி, இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. ஒரு மனுஷன் வேணும்னே செய்யாம தன்னை அறியாமலேயே செய்யற இந்த நுணுக்கமான விஷயங்களை மார்க்கம் ஏன் இவ்வளவு கடுமையா எதிர்க்கணும்? இந்த சோர்ஸின் படி குரானோட 31வது அத்தியாயம் 13வது வசனம் இந்த இணை வைத்தலை மாபெரும் அநீதி, அதாவது ஜுல்முன் அலீம் அப்படின்னு மிக கடுமையான வார்த்தைகள்ல குறிப்பிடுது. ஏன் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும்? அதுதான் எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அநீதி அப்படின்னா நாம என்ன நினைப்போம்? ஒருத்தரை அடிக்கிறது, பொருளை திருடுறது, இல்லைன்னா ஏமாத்துறது அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா இங்க ஏன் இது அநீதின்னு சொல்லப்படுது? அரபு மொழியில அநீதி, அதாவது ஜுல்ம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெறுமனே ஒரு தப்பு செய்யறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பொருளை அதுக்குரிய சரியான இடத்துல வைக்காம தகுதியற்ற தப்பான இடத்துல வைக்கிறது அப்படின்னு பொருள். அதாவது மிஸ்பிளேசிங் அ ரைட். ஒரு மனிதனை படைச்சு அவனுக்கு சுவாசிக்க காத்த கொடுத்து உணவளித்து பாதுகாக்கிற அந்த ஏக இறைவனுக்கு மட்டுமே அவன் செலுத்த வேண்டிய முழுமையான நன்றியையும் வணக்கத்தையும் கொண்டு போய் சாதாரண படைப்புகள் கிட்ட செலுத்துறது அல்லது தனக்குத்தானே செலுத்துறது அப்படிங்கிறது படைச்சவனுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம். ஒரு தகுதியற்ற இடத்துல அதை கொண்டு போய் வைக்கிற மாபெரும் அநீதி. நபி அவங்க கிட்ட தோழர்கள் மிகப்பெரிய பாவம் எது அப்படின்னு கேட்டப்போ, உன்னை படைத்தவனுக்கு நீ நிகராக வேறொன்றை ஆக்குவது அப்படின்னு அவங்க பதிலளிச்சத இந்த நூல் பதிவு செய்யுது. இத ரொம்ப அழகா ஒரு பானை உதாரணத்தோட இந்த சோர்ஸ்ல விளக்கியிருக்காங்க. அதாவது இணை வைப்பு அப்படிங்கிற ஒண்ணு ஒரு மனிதனோட மனசுல இருந்துச்சுன்னா, அவன் எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் செஞ்சாலும் எவ்வளவு தர்மம் செஞ்சாலும் அது ஒரு ஓட்டப்பானையில தண்ணி நிரப்புற மாதிரி தான். தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இதுல நாம நூல்ல கொடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கைகளையும் விளைவுகளையும் எந்த மாற்றமும் இல்லாம உள்ளபடி பார்க்கணும். இறையியல் ரீதியா இஸ்லாமிய நம்பிக்கையின்படி ஒரு மனிதன் இந்த இணைவப்போட மரணம் அடைஞ்சா அவனுக்கு மரணத்திற்கு பின்னுள்ள மறுமை வாழ்வுல சொர்க்கம் முற்றிலுமாக தடுக்கப்பட்டு நரகம் நிரந்தரமாக்கப்படும் அப்படிங்கிற மிக கடுமையான எச்சரிக்கை வேதத்துல இருப்பதை இந்த நூல் முன்வைக்குது. இது இறப்புக்கு பின்னாடி வர்ற விளைவு. ஆனா நாம் வாழக்கூடிய இந்த இம்மை வாழ்விலேயே, இந்த உலக வாழ்க்கையிலேயே இது மனிதனுக்கு உளவியல் ரீதியா எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கறதையும் நூல் சுட்டி காட்டுது.
ஆமா, என்ன உடனிருந்த வாழ்றப்போ ஏற்படுற பாதிப்புகளை படிக்கும்போது தான் இது எவ்வளோ பிராக்டிக்கலான ஒரு பிரச்சனைன்னு புரியுது. ஒரு மனிதன் ஒரே ஒரு மாபெரும் சக்தியை நம்பாம பல சக்திகளை நம்ப ஆரம்பிக்கும்போது அவனுக்கு எப்போதுமே ஒரு நிரந்தரமான மனப்பதற்றம், ஒரு ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு சகுனம் சரியில்லையோ, யாராவது நமக்கு பில்லி சூனியம் வச்சிருப்பாங்களோ, கிரக நிலை தப்பா இருக்கோ அப்படின்னு ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நிம்மதி இழந்து தவிப்பான். எல்லாத்துக்கும் மேல மனிதன் தன் சுயமரியாதையை இழக்கிறான். தனக்கு நிகரான அல்லது தன்னை விட கீழான படைப்புகள் கிட்ட போய் கையேந்தி இருக்கும்போது அங்க மனிதத்தன்மையோட மாண்பே கேள்விக்குறியாகுது. ரொம்ப சரியான பாயிண்ட். இப்போ நாம இந்த ஆழமான தேடலோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இவ்ளோ கடுமையான எச்சரிக்கைகளையும் மனிதன் எவ்ளோ ஈஸியா இந்த தவறுகள்ல சறுக்கி விழ வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தோம். இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்குள்ள இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கும். மனிதனாக பிறந்துட்டாலே ஏதோ ஒரு வகையில இந்த ஈகோவோ அல்லது மற்றவர்களை சார்ந்திருக்கிற தன்மையோ வந்துடுமே, அப்போ இதுல இருந்து மீள்றதுக்கு வழியே இல்லையா அப்படிங்கிற அந்த நியாயமான கேள்விக்கான ரொம்ப பிராக்டிக்கலான நடைமுறை தீர்வுகளை இந்த நூல் அடுத்ததா முன்வைக்குது. இந்த தீர்வுகள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது நாம அன்றாட வாழ்க்கையில ஈஸியா அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள். முதல் படி என்னன்னா, நம்மளோட செயல்களை நாமே ஒரு சத்திய சோதனை, அதாவது செல்ஃப் செக் செஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு, நீங்க ஒருத்தருக்கு பெரிய அளவுல பண உதவி செய்றீங்க அல்லது ஒரு பெரிய நல்ல காரியம் செய்றீங்க. அதை செஞ்சு முடிச்ச பிறகு யாருமே உங்களை பாராட்டல, நீங்க செஞ்சது யாருக்குமே தெரியல. அந்த நேரத்துல உங்களுக்குள்ள லேசா ஒரு ஏமாற்றம் வருதா அப்படின்னு செக் பண்ணுங்க. என்னடா இது, இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சோம், ஒருத்தரும் கண்டுகலையே அப்படின்னு உங்க மனம் ஏங்குச்சுன்னா உடனே உஷாராயிடுங்க. அங்கே ரியா, அதாவது அந்த பகட்டு அப்படிங்கிற மறைமுகமான இணைவாய்ப்பு உள்ள வந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த செகண்ட்லயே நான் இதை இறைவனோட திருப்திக்காக மட்டுமே செஞ்சேன், மனிதர்களோட புகழ்ச்சிக்காக இல்ல அப்படின்னு மனசை உறுதிப்படுத்திக்கணும். இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி மாதிரி தான். அடுத்து நம்ம முன்னாடியே பேசின மாதிரி நம்மளோட அன்றாட வார்த்தைகளை மாத்துறது. ஏன் உழைப்பால தான் எனக்கு இந்த வெற்றி கிடைச்சது, ஏன் அறிவால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் அப்படின்னு மார்தட்டிக்கிறதுக்கு பதிலா, இறைவனோட அருளால எனக்கு இந்த வெற்றி கிடைச்சது, இது இறைவன் கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு வார்த்தைகளை மாத்தி பயன்படுத்துறது. இந்த ஒரு சின்ன வார்த்தை மாற்றம் நம்மளோட ஆழ் மனசுல ஏகத்துவத்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கா விதைக்குது, நம்ம ஈகோவை எப்படி சத்தமில்லாம குறைக்குது அப்படிங்கறத நாம பிராக்டிக்கலா உணரலாம். இது கூடவே சேர்த்து இந்த சறுக்கல்கள்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்க முகமது நபி அவங்க கற்றுத்தந்த ஒரு ரொம்ப அழகான எளிமையான தினசரி பிரார்த்தனைய இந்த நூல் வாசகர்களுக்கு நினைவூட்டுது. இறைவா, நான் அறிந்தே உனக்கு இணை வைப்பதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் அறியாமல் செய்த பிழைகளுக்காக மன்னிப்பு கோருகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த பிரார்த்தனை. நாம எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் மனிதர்கள் என்ற முறையில நாம அறியாமலேயே தப்பு பண்ணிடுவோம் அப்படிங்கறத கணக்குல எடுத்துக்கிட்டு உருவாக்கப்பட்ட மிக சிறந்த பாதுகாப்பு இது. இந்த இடத்துல நாம இணைச்சு பார்க்க வேண்டிய இன்னொரு மாபெரும் உண்மை இருக்கு. அது என்னன்னா, இறைவன் தன்னோட படைப்புகளின் மேல எவ்வளவு கருணையானவனாயிருக்கான் அப்படிங்கிறது தான். உயிருடன் இருக்கும் வரை ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருந்தாலும் தௌபா, அதாவது பாவ மன்னிப்புக்கான வாசல் எப்போதுமே திறந்தே இருக்கு. தான் செஞ்ச தவறை மனதார உணர்ந்து திருந்தி இனிமேல் இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதியேற்று லா இலாஹ இல்லல்லா, அதாவது வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த தூய ஏகத்துவத்துக்கு ஒரு மனிதன் மீண்டும் திரும்பி வந்துட்டா, இறைவன் அவனுடைய கடந்த கால பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறது மட்டுமில்லாம அந்த பாவங்களை நன்மைகளாகவே மாற்றி விடுவான் அப்படின்னு குர்ஆனோட 25வது அத்தியாயம் 70வது வசனத்தின் அடிப்படையில இந்த நூல் ரொம்ப ஆணித்தரமா பதிவு செய்யுது. மனிதர்களுக்கு இதைவிட ஒரு பெரிய நம்பிக்கையும் ஆற்றுப்படுத்தலும் இருக்க முடியுமா? உண்மையாகவே ரொம்ப பெரிய ஆற்றுப்படுத்தல் தான். இந்த மொத்த தேடலையும் நான் எப்படி பார்க்கறேன்னா, இருளை அகற்றுவதற்கு பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு சின்ன ஒளியை ஏத்தி வச்சா போதும், இருள் தானாகவே விலகி போயிடும். அதுபோலத்தான் மனித வாழ்க்கையில நிம்மதி பெறணும்னா இணை வைத்தல் அப்படிங்கிற இருள, அந்த அகங்காரத்தை அகற்றி விட்டு நம்மள படைச்சவன் ஒருவனே, இங்க நடக்கிற அனைத்திற்கும் அவனே காரணம் அப்படிங்கிற ஏகத்துவம் என்னும் ஒளிய ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நூலோட மைய கருத்தா நான் பார்க்கறேன். நாம நம்மள அறியாமலேயே எப்படி குறிப்பிட்ட சில பொருட்களுக்கோ மனிதர்களுக்கோ அடிமையாகிறோம் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா நமக்கு உணர்த்துது. உங்களோட இந்த ஆழமான தேடல்ல கலந்துகிட்டதுக்கும் இந்த விஷயங்களை இவ்வளவு சிறப்பா அணுகியதற்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் இது ஒரு சுவாரஸ்யமான அனுபவமா இருந்திருக்கும்னு நம்புறேன். நிச்சயமா. கடைசியா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை ஒரு ஆழமான கேள்வியோட நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன்.
மனித இயல்பு எப்போதுமே தமக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் சக்திய சார்ந்து நிக்கவே விரும்புது. ஆனா அந்த சக்தியான ஏக இறைவனை விட்டுட்டு ரொம்பவும் தற்காலிகமான மனிதர்களையோ நம்ம பதவியையோ அல்லது நம்முடைய பணத்தையோ நாம முழுமையா சார்ந்து நிற்கும்போது அதுவும் ஒரு வகையான உளவியல் ரீதியான இணைவைப்பு மனநிலைதானோ? இன்னைக்கு நீங்க எந்த பொருளுக்கோ எந்த மனிதருக்கோ அல்லது உங்க சொந்த ஈகோக்கோ கடவுளுக்கு இணையான இடத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத இன்னைக்கு அமைதியா உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. இந்த கேள்வி உங்களை பற்றிய உங்களுக்கே தெரியாத ஒரு புதிய முகத்தை உங்களுக்கு காட்டலாம்.